நம்ம தளபதி விஜயோட கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போது இப்போ ட்ரையல் ரிலீஸ் ஆகி சக்கபோர்டு போட்டுட்டு இருக்கு. இதில் என்னதான் தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவாக இருந்தாலும் இது ஒரு மல்டி ஸ்டார் படம் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் ஹீரோக்கள்லாம் இருக்காங்க. குறிப்பாக விஜயை தாண்டி டாப் ஸ்டார் பிரசாந்த், நம்ம பிரபு, மோகன், பிரபுதேவா, அஜுமல், இப்படி ஏகப்பட்ட ஹீரோக்களே நடிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா குறிப்பாக டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் விஜய்க்கு ஈக்குவலாகவும் ஒரு காலத்தில் விஜய்க்கு மேலேயும் இருந்தவர், வசூல்லையும் சரி வெற்றிலையும் சரி. அப்படிப்பட்டவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இன்னும் எதிர்பார்ப்புக்கு மிக முக்கிய காரணம். இப்போது இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை விஜய்க்கு சொல்லி அதை ஓகே பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை வெங்கட் பிரபுகள் விஜய்கிட்ட சொன்னாராம். குறிப்பாக இந்த படத்தில் பிரசாந்த், மோகன், பிரபு தேவா இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே விஜய் அவர்கள் ரொம்ப பதறிட்டாராம். யோ என்னையா பண்ணுற, வேணாயா, இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு உன்னால் படம் எடுத்துட முடியுமா, எல்லாருமே ஹீரோக்கள் அப்படின்னு சொன்னதுக்கு வெங்கட் பிரபுகள் எவ்வளவோ அவரை கன்வின்ஸ் பண்ணாராம். அப்பவும் மற்ற விஷயங்கள் கூட எனக்கு ஓகேயா, ஆனால் பிரசாந்த் அவர்கள் நான் நடிக்க வரும்போது அவர் ஒரு பெரிய ஹீரோ, வசூல் மன்னன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரெல்லாம் எப்படியா என் படத்தை நடிப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு வெங்கட் பிரபுகள் சொன்னது, இல்லை சார், உங்கள் கூட நடிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். குறிப்பாக பிரசாந்த் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட சேர்ந்து நடிக்கிறதுல. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கூட நடிக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க கேரக்டர்ஸ் இந்த படத்தில் நல்லா இல்லை சப்பையாக இருக்குது அப்படின்னா அவங்க நடிக்க வருவாங்களா? அப்படிலாம் கிடையாது சார். ஒரு பக்கம் அவங்களோட கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்குது, இன்னொரு பக்கம் உங்கள் கூட சேர்ந்து நடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷமும் கிட்டத்தட்ட இரட்டை சந்தோஷம் அவங்களுக்கு இந்த படத்தில் இருக்குது. அதனால தான் உடனே ஓகே பண்ணிட்டாங்க. எனக்கு இவங்களை ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ சிரமம் கிடையாது, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட அவரை கன்வின்ஸ் பண்ணாராம் வெங்கட் பிரபுகள். ஸோ இதை வெங்கட் பிரபுகளே சமீபத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் அவர்களே டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நான் நடிக்க வரும்போது மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு புகழ்ந்தது பிரசாந்த் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குது. ஒரு பெரிய ஹீரோவாக இருந்துட்டு இப்படி பிரசாந்தை புகழணும்னு அவசியமே இல்லை. ஸோ விஜய் அவர்கள் எவ்வளவு எளிமையானவர், தலைக்கணம் இல்லாதவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விஜயை பாராட்டுறாங்க, சிலாயிக்கிறாங்க.